வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம், டாப் 500 பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 10ஓட வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 9 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல டாப் 500 இம்பார்ட்டன்ட் பாலிட்டி கொஸ்டின் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த மாசம் எண்டுக்குள்ள நம்ம 500 கொஸ்டினை முடிச்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி ஹிஸ்டரியில 1000 கொஸ்டின் போட்டிருக்கோம், அதையும் முடிச்சு கொடுத்துருவோம். இப்போ முதல் கேள்வி பார்த்துடலாம். பார்க்காதவங்க பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லாஸ்டா எழுதி முடிச்ச எல்லாமே 500 கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறம் PDF ஒரு அமௌண்ட் போட்டு தான் நாங்க கொடுப்போம். இல்ல அப்படின்னா நான் எழுதி படிக்கிறேன் அப்படின்றவங்க இப்பயில இருந்தே எழுதி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து முதல் கேள்வியை பார்த்தலாம். ஒரு கிராமம் அல்லது நகரத்தில் உள்ள மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கும் விதமாக செயல்படுகின்றன. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, உள்ளாட்சி அரசாங்கம். ஒரு கிராமம் அல்லது நகரத்தில் உள்ள மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கும் விதமாக செயல்படுறவங்க யாரு? உள்ளாட்சி அரசாங்கம். அடுத்து இரண்டாவது கேள்வி. அரசாங்க நிர்வாக கட்டமைப்பில் இறுதி நிலை அழகாக உள்ளது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, உள்ளாட்சிகள். அரசாங்க நிர்வாக கட்டமைப்பில் இறுதி நிலை அழகாக உள்ளது உள்ளாட்சிகள். அடுத்து மூன்றாவது கேள்வி. இந்தியாவில் கிராம உள்ளாட்சி அரசாங்கங்கள் டேஷ் என்ற பொது பெயரில் அழைக்கப்படுகின்றன. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பஞ்சாயத்து ராஜ். இந்தியாவில் கிராம உள்ளாட்சி அரசாங்கங்கள் பஞ்சாயத்து ராஜ் என்ற பொது பெயரில் தான் அழைக்கப்படுது. அடுத்து நான்காவது கேள்வி. அனைத்து ஏழை மக்களுக்கு அடிப்படை சுகாதார வசதிகளை ஏற்படுத்துதல் என்ற யாருடைய கனவை நாம் நிறைவேற்ற பாடுபட வேண்டும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, காந்தி. அனைத்து ஏழை மக்களுக்கு அடிப்படை சுகாதார வசதிகளை ஏற்படுத்துதல் என்ற யாருடைய கனவை நாம் நிறைவேற்ற பாடுபட வேண்டும்? காந்தி. அடுத்து ஐந்தாவது கேள்வி. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்குதல். என்ன திட்டம் பார்த்துக்கோங்க, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன? தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்குதல். அடுத்து ஆறாவது கேள்வி. கௌலிடியரின் எந்த நூல் கிராம நிர்வாகம் பற்றி விளக்குகிறது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, அஸ்தசாஸ்திரம். கௌலிடியரின் எந்த நூல் கிராம நிர்வாகம், கௌலிடியர் எழுதுறதா அஸ்தசாஸ்திரம், அது கிராம நிர்வாகத்தை பத்தி சொல்லுது. அடுத்து ஏழாவது கேள்வி. யாருடைய காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் நன்கு மேம்பட்ட நிலையில் செயல்பட்டு வந்துள்ளன? இதற்கு சரியான ஆப்ஷன் பி, சோழர்கள். யாருடைய காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் நன்கு மேம்பட்ட நிலையில் செயல்பட்டு வருகின்றன? சோழர்கள். அடுத்து ஒன்பதாவது கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் கண்டெடுக்கப்பட்ட டேஷ் கால கல்வெட்டுகள் உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றி விரிவாக விளங்குகின்றது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, முதலாம் பராந்தக சோழன். அப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரில் கண்டெடுக்கப்பட்ட, அப்போ உத்திரமேரு அப்படின்றது எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? காஞ்சிபுரம் மாவட்டம். டேஷ் கால கல்வெட்டுகள் உள்ளாட்சி யாருடையது? முதலாம் பராந்தக கால கல்வெட்டுகள் உள்ளாட்சி அரசாங்கத்தை பத்தி சொல்லுது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி. எந்த ஆண்டு திட்ட வடிவமைப்பு குழு ஒன்றை பல்வேந்திராய் மேத்தா தலைமையில் மத்திய அரசாங்கம் அமைத்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, 1957. எந்த ஆண்டு திட்ட வடிவமைப்பு குழு ஒன்றை பல்வேந்திராய் மேத்தா தலைமையில் மத்திய அரசாங்கம் அமைத்தது? 1957. அடுத்து 10வது கேள்வி. ஜவஹர்லால் நேரு ராஜஸ்தான் மாநிலம் நகூர் பஞ்சாயத்து ராஜ்க்கு அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டு? அக்டோபர் 2, 1959. யாரு? ஜவஹர்லால் நேரு. அப்போ அவர் தான் பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பாரு. ஜவஹர்லால் நேரு ராஜஸ்தான் மாநிலம் நகூரில் பஞ்சாயத்து ராஜுக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டு 1902, அக்டோபர் 2, 1959. எந்த மாநிலம் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 11வது கேள்வி. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் பொன்விழா ஆண்டு? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, அக்டோபர் 2, 2009. என்னது? பொன்விழா. பொன்விழான 50 வருஷம் கம்ப்ளீட் ஆனது எப்போ? அக்டோபர் 2, 2009. அடுத்து 11வது கேள்வி. கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு டேஷ் முறை நடத்தப்படுகின்றன. எத்தனை முறை நடத்தப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
6 முறை. ஆப்ஷன் டி 6 முறை. கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு 6 முறை நடத்தப்படுகின்றது. அடுத்து 13வது கேள்வி, உள்ளாட்சி தினம் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி நவம்பர் 1. உள்ளாட்சி தினம் எப்போது? நவம்பர் 1. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 14வது கேள்வி, சமுதாய சொத்துக்களை நிர்வகித்தல், ஊரக வீட்டு வசதி, குடிநீர், நூலகங்கள், மீன்வளம் முதலிய 11வது அட்டவணை பிரிவிலிருந்து குறிக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு வரணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 243G. சமுதாய சொத்துக்களை நிர்வகித்தல், ஊரக வீட்டு வசதி, குடிநீர், நூலகங்கள், மீன்வளம் முதலியவை 11வது அட்டவணையில சொல்லியிருக்காங்க. இது எந்த பிரிவுல குறிப்பிடப்பட்டிருக்கு, என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 243G அப்படின்னு. அடுத்து 15வது கேள்வி, நகர்மன்றத்தின் பணிகள் பொறுப்புகள் இந்திய அரசமைப்பு அட்டவணையில் எந்த அட்டவணையில கூறப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி 12வது அட்டவணை. எது? நகர்மன்றத்தின் பணிகள் பொறுப்புகள் இந்திய அரசமைப்பா எந்த அட்டவணையில கூறப்பட்டிருக்குன்னா 12வது அட்டவணை. 11வது அட்டவணை என்ன சொல்லியிருக்காங்க? சமுதாய சொத்துக்கள் நிர்வகித்தல், ஊரக வீட்டு வசதி, குடிநீர், நூலகங்கள், மீன்வளம் இதெல்லாம் 11வது அட்டவணையில சொல்லியிருக்காங்க. 12வது அட்டவணையில என்ன சொல்லியிருக்காங்க? நகர்மன்றத்தின் பணிகள் பொறுப்புகள் இதெல்லாம் 12வது அட்டவணையில சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வது கேள்வி, டேஷாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஒரு மாவட்டம் முழுமைக்கும் ஒரு வளர்ச்சி திட்ட வரைவை ஏற்படுத்தும் நோக்கில் மாவட்ட திட்டக்குழுவை ஏற்படுத்தியது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 74. 74வது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஒரு மாவட்டம் முழுமைக்கும் ஒரு வளர்ச்சி திட்ட வரைவை ஏற்படுத்தும் நோக்கில் மாவட்ட திட்டக்குழுவை ஏற்படுத்தியது. அடுத்து 17வது கேள்வி, மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி, மாநகராட்சியோட தலைமை நிர்வாகி எப்படி சொல்லுவோன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷனே மாநகராட்சி ஆணையர். மாநகராட்சியோட தலைமை நிர்வாகி யாரு? மாநகராட்சி ஆணையர். அடுத்து 18வது கேள்வி, வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரில் மகா சபைக்கும் நாட்டுக்கும் துரோகம் இழைத்த துரோகிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜராஜ சோழன். வீர நாராயண சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரில் மகா சபைக்கும் நாட்டுக்கும் துரோகம் இழைத்த துரோகிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டவர் யாரு? முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்து 19வது கேள்வி, டேஷ் சட்ட திருத்தம் வார்டு குழுக்களை ஏற்படுத்தியது. சரியான விடை ஆப்ஷன் பி 74வது திருத்தம். அப்போ 74வது சட்ட திருத்தம் வார்டு குழுக்களை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து 20வது கேள்வி, மாநகராட்சியின் தலைவர். மாநகராட்சியோட தலைவர் யார்? ஆப்ஷன் டி மேயர். அடுத்து 21வது கேள்வி, தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் 1958. தமிழ்நாடோட பஞ்சாயத்து சட்டம் 1958. இந்த 3 கொஸ்டின் டிஃபரன்ஸ் பாருங்க. 73வது திருத்தத்தின்படி தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1994. அப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு கேட்டா 1958 போடணும். 73வது திருத்தப்படி தமிழ்நாடோட பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டா 1994. அடுத்து 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1996. ஸோ 3 கேள்விக்கும் வித்தியாசத்தை பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1958. 73வது திருத்தப்படி தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1994. இந்த 94ல கொண்டு வந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு 1996. அடுத்து 24வது கேள்வி, எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1882. எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது? 1982. அடுத்து 25வது கேள்வி, மாவட்ட திட்டக்குழு கீழ்கண்டவற்றுள் உருவாக்கப்பட்டது. மாவட்ட திட்டக்குழு எந்த சட்டத்திட்டப்படி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 73வது சட்டம்.
அடுத்து ஜவஹர் ரோஜர் யோஜனா அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் அளித்த. ஜவஹர் ரோஜர் யோஜனா அப்படின்றது வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் அளித்தல். அடுத்து 27வது கேள்வி, அரசு பணியில் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத அனைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பணி நியமனங்களில் இடஒதுக்கீடு வழங்க மேற்கொள்ளப்படும் செயல்களுக்கு இவ்விதி தடையாக இருக்காது. அது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, பிரிவு 16(4). என்னன்னா, அரசு பணியில் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத அனைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பணி நியமனங்களில் இடஒதுக்கீடு வழங்க மேற்கொள்ளப்படும் செயல்களுக்கு இவ்விதி தடையாக இருக்காது அப்படின்றது பிரிவு 16(4). அடுத்து 28வது கேள்வி, இன மதம் மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் எப்போ? டிசம்பர் 18, 1992. அடுத்து 29வது கேள்வி, டேஷ் என்னும் கருத்தாக்கமானது நீதி மற்றும் தண்டனை கோட்பாட்டை உண்டாக்குவதில் முக்கிய பங்காற்றியது. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, தண்டிக்கும் நீதி. டேஷ் என்னும் கருத்தாக்கமானது நீதி மற்றும் தண்டனை கோட்பாட்டை உண்டாக்குவதில் முக்கிய பங்காற்றியது. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, தண்டிக்கும் நீதி. அடுத்து 30வது கேள்வி, டேஷ் கோட்பாடானது நவீன காலத்தின் மிக சிறந்த பகுத்தறிவு மனிதர்கள் நம் சமூகத்தில் நீதியின் சக்தியை உணர வேண்டும் என்கிறது. இதற்கு சரியான ஆப்ஷன் டி, ஜான் ராசஸ். அதாவது என்ன சொல்லியிருக்கோன்னா, ஜான் ராசஸ் கோட்பாடு படி நவீன காலத்தின் மிக சிறந்த பகுத்தறிவு மனிதர்கள் நம் சமூகத்தில் நீதியின் சக்தியை உணர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 31, மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது ஜாதியை மட்டுமே வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டு மிராட்டித்தனமானது என்று கூறியவர். இதற்கு சரியான ஆப்ஷன் பி, பெரியார். மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது ஜாதியை மட்டும் வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டு மிராட்டித்தனமானதுன்னு சொன்னவர் யாரு? பெரியார். அடுத்து 32வது கேள்வி, நியாயம் என்பது முழு சமூகத்திற்கு மட்டுமானதாக இருக்க முடியும் அல்லது இருக்க வேண்டும் என்பதே டேஷ் சொல்லுக்கு தத்துவத்தின் மைய கருத்தாகும். சாக்ரட்டிஸ். ஆப்ஷன் சி, சாக்ரட்டிஸ். நியாயம் என்பது முழு சமூகத்திற்கும் மட்டுமானதாக இருக்க முடியும் அல்லது இருக்க வேண்டும் என்பது சாக்ரட்டிஸ் சொல்லும் தத்துவத்தின் மைய கருத்தாகும். அடுத்து 33வது கேள்வி, நாட்டில் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் மேம்பாட்டிற்காக முதல் ஆணையம் டேஷாம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 1953. நாட்டில் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் மேம்பாட்டிற்காக முதல் ஆணையம் 1953ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அடுத்து 34வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமையப்பெற்றது? ஆப்ஷன் ஏ, காக்கா காலேக்கர். சுதந்திர இந்தியாவில் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமையப்பெற்றது? காக்கா காலேக்கர். அடுத்து 35வது கேள்வி, டேஷில் அமெரிக்காவில் கருப்பினத்தவர் வேலைவாய்ப்பு பெறுவது, அதாவது பணிகளில் கருப்பினத்தவர் பங்கு குறிப்பிடத்தக்க அளவு எவ்வளவு? 0.8% அதிகரித்து உள்ளது என தெரிய வந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 2017. டேஷில் அமெரிக்காவில் கருப்பினத்தவர் வேலைவாய்ப்பு பெறுவது, அதாவது பணிகளில் கருப்பினத்தவர் பங்கு குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது என தெரிய வந்தது 2017. அடுத்து 36வது கேள்வி, அமெரிக்க ஐக்கிய மாநிலங்களில் முதல் உறுதிப்படுத்தும் ஆணைய குடியரசுத் தலைவர் ஜான் எஃப் கென்னடி அவர்களால் டேஷால் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 1961. அமெரிக்க ஐக்கிய மாநிலங்களில் முதல் உறுதிப்படுத்தும் ஆணை குடியரசுத் தலைவர் ஜான் எஃப் கென்னடி அவர்களால் 1961 வெளியிடப்பட்டது. அடுத்து 37, டேஷில் வாழும் சிறுபான்மை தேசிய இனங்களுக்கு கல்வியில் முன்னுரிமை வழங்குவதை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை அமலில் உள்ளன. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சீனா. சீனாவில் வாழும் சிறுபான்மை தேசிய இனங்களுக்கு
கல்வியில் முன்னுரிமை வழங்குவதை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் அமலில் உள்ளன. அடுத்து 38வது கேள்வி. கூற்று 1, தாழ்த்தப்பட்டோரின் குழந்தைகளுக்கான பள்ளிகளை அரசு பஞ்சமர் பள்ளிகள் என அழைத்தது. கூற்று 2, பஞ்சமர் பள்ளிகள் என அழைப்பதை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் என்று அயோத்திதாச பண்டிதர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் 2 சரி. அதாவது கூற்று 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாழ்த்தப்பட்டோர் பள்ளிகளை அரசு பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அது பஞ்சமர் பள்ளிகளை என அழைப்பதை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்க வேணும். பஞ்சமர் பள்ளின்னு சொல்லாதீங்க, ஆதி திராவிடர் பள்ளின்னு சொல்லுங்கன்னு யார் சொல்லியிருக்கா? அயோத்திதாச பண்டிதர் சொல்லியிருக்கா. இது 2 கூற்றுமே கரெக்ட். அடுத்து 39வது கேள்வி. சென்னை மாவட்ட அனைத்து துறைகளிலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 1892. சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு 1892. அடுத்து 40வது கேள்வி. இந்த வீடியோட கடைசி கேள்வி. டேஷாம் ஆண்டில் அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் வந்தபோது ஏராளமான விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டன. இதற்கு சரியான ஆப்ஷன் 1913. 1913ல அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணை வந்தபோது ஏராளமான விண்ணப்பங்கள் அமைச்சிருக்காங்க. அப்போ எந்த வருடம்? 1913. யாரோட தலைமையில ராயல் ஆணையம் அமைஞ்சிருக்கு? அலெக்சாண்டர் கார்டியூ. ஸோ இதோட 40 கேள்விகள் இந்த வீடியோல முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட்டை கொடுங்க. இல்லை உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோ டெஸ்ட் போடுறதுக்கு தமிழ் வேணும், மேக்ஸ் வேணும், டெஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் வீடியோல என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.